ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சைனீஸ் ஹாரர் மூவி. இது ஒரு பேய் படம் கிடையாது. ஆனா இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட்ல தான் படமும் போகும். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்டும் வச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் ஒன்னா இருக்கிற மாதிரியும், அதே நேரத்துல நம்ம படத்தோட ஹீரோ அதே காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அவரு எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட பேர் சொல்லி ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல அந்த பொண்ணோட பேரை சொல்லி ஏதோ ஒன்று கூப்பிடுற மாதிரியான சத்தமும் கேக்குது. அதனால அந்த பொண்ணு யாரோ இருக்காங்க, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு அந்த சத்தம் கேட்கிற அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படி தேடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆறு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள இறங்கி கீழே குனிஞ்சு எதையோ எடுக்க போறா. அப்ப டக்குன்னு ஏதோ ஒண்ணு அவளை உள்ள இழுத்துட்டு போயிடுது. அப்படி கட் பண்ணி இங்க ஹீரோவும் அதே மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கிட்ட அந்த ஆத்துக்கிட்ட வரான். அந்த ஆத்துக்கிட்ட ஒரு லேடியும் ஒரு குட்டி பையனும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் அந்த லேடி கிட்ட, அம்மா அப்பா எங்கம்மா போனாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த அம்மாவும் கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா இதை சொல்றாங்க. அப்ப டக்குன்னு ரெண்டு பேருமே ஹீரோவை திரும்பி பார்க்க ஹீரோ அப்படி மிரண்டு போறான். அப்படியே கட் பண்றாங்க. அடுத்து அப்படி இந்த படத்தை ஓபன் பண்றாங்க. இந்த படத்தை ஓபன் பண்ணும்போது அந்த மியான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆத்துக்குள்ள ஏதோ ஒரு வகையான வினோதமான ஒரு கிரியேச்சர் இருக்கு அப்படின்னும், அதோட உருவம் ஒரு 3 to 4 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கும் அப்படின்னும், அதோட கைவிரல் எல்லாம் கொடூரமா இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அதோட கால் புலி மாதிரி இருக்கணும். அதை யாரெல்லாம் பிடிக்க ட்ரை பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கொடூரமான முறையில இறந்து போயிடுறாங்க அப்படின்னும், அந்த கொடூரமான கிரியேச்சரை பத்தி சொல்லிட்டு தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அண்டர் வாட்டர் கோஸ்ட் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஆத்துக்கு நடுவுல ஒரு போட்ல ரெண்டு பேர் உட்கார்ந்துகிட்டு அவங்கள பார்க்க ஏதோ ஒரு கம்பெனிக்காரங்க மாதிரி இருக்காங்க. நிறைய கெமிக்கல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு அத கடைசியா அந்த ஆத்துல ஊத்துறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்கள கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப திடீர்னு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கவும் திரும்பி பார்த்துட்டு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கவன்ட்ட, ஏய் உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்கிறான். அவனும் எனக்கு அப்படி ஒன்னும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒண்ணு அவங்க நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. அடுத்த செகண்டே அவங்களோட படகு அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. பயங்கரமா சுத்த அதுல ஒருத்தன் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அப்ப இன்னொருத்தன் மிரண்டு போய் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உள்ள போனவன் அப்படி வெளியில வரான். அவனை காப்பாத்துறதுக்கு இவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனை ஏதோ ஒண்ணு உள்ள இழுத்துட்டு போயிடுது. அடுத்து அவனையுமே கொடூரமா கொல்லுது. இந்த நியூஸ் நேஷனல் நியூஸ் ஆகுது. நிறைய மீடியா அந்த இடத்துல வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கேஸை ஹேண்டில் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசரும் இன்னொரு லேடி போலீஸும் வராங்க. அந்த லேடி போலீஸ் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்களும் அந்த டெட் பாடி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஏற்கனவே ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. இவரு ஒரு சயின்டிஸ்ட். அவரும் அங்க வந்து அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும், என் கம்பெனிக்காரங்க தொடர்ந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனும் அங்க இருக்கிற ஃபாரன்சிக் ஆளுங்க கிட்ட ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்க, அந்த ஃபாரன்சிக் ஆளுங்களும் இவங்க உடம்புல பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட மூளையில இருக்கிற இந்த திசுவையே காணோம், கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படி மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோனும், இது ஏற்கனவே நம்ம ஹேண்டில் பண்ண கேஸ் மாதிரி இருக்கே. அப்ப அந்த ஆபீசரும் இன்டர்னல் ஆர்கன்ஸை உருவி எடுத்திருக்காங்க. இப்ப இந்த போலீஸ் ஆபீசர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு வயசானவரு, இத பண்ணது அந்த வாட்டர் கோஸ்ட் தான், என்னோட தாத்தா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு, இந்த ஆத்தோட தண்ணி ரொம்பவே மாசுபட்டுருச்சு, இங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இங்க இருந்து போயிட்டாங்க. அந்த வாட்டர் கோஸ்ட் ஒரு சின்ன பையன் மாதிரி சத்தம் போடும், அது மட்டும் இல்லாம ஒரு லேடி மாதிரியான சத்தமும் போடும். மனுஷங்களை ஏமாத்தி ஆத்துக்குள்ள வர வச்சு கொடூரமா கொள்ளும் அப்படி சொல்ல, ஏய் கிழவா என்னையா நீ பாட்டுல வதந்திய பரப்பிக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ண உன்னை அரெஸ்ட் பண்ணிருவேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, நான் உண்மையத்தான் சொல்றேன் அப்படின்னு அவரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கமா போய் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஹீரோனும் மேலதிகாரியோட ஒரு மீட்டிங்ல இருக்கா. அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரசாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்ல அந்த டெட் பாடியில் இருக்கிற அந்த காயங்கள் எல்லாமே எந்த ஒரு ஷார்ப்பான டூல்ஸ்னாலயோ இல்ல கத்தினாலயோ கன்ஸால ஏற்பட்ட காயங்கள் கிடையாது, அது ஒரு மிருகத்தால் ஏற்பட்ட காயம் அப்படின்னு அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல இருக்க. அதை பார்த்த மேல் அதிகாரியும், அப்ப ஏதாவது ஒரு பெரிய மீன் தான் அவங்கள கொன்னுருக்கா அப்படி மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா அந்த கிழமை சொன்ன அந்த கதையை இந்த கேஸை ஹேண்டில் பண்ற அந்த போலீஸ் ஆபீசர் நம்பிட்டார் போல. அவரும் இது அந்த வாட்டர் கோஸ்டோட வேலைதான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல அந்த ப்ரொஃபசர், அவரும் தன்னோட ஆளுங்களோட அங்க வர.
வராரு. வேகமா இந்த உயர் அதிகாரியும் அவர்கிட்ட போயிட்டு அவரை வரவேற்க, நீங்க இந்த கேஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கொலைகாரனை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு அவரு போலீஸ்காரங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த மேலதிகாரியும் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்னட்ட ஒரு ஆள் இருக்கான், அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. அவரு நம்ம படத்தோட ஹீரோவை தான் அங்க வர வச்சிருக்காரு. இவரு இந்த நாட்டோட பெஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போக, அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டீமோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்ப ஹீரோ அந்த இறந்து போன அந்த உடம்புல இருந்து சில கெமிக்கல்ஸை எடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட என்ன அந்த ஆத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாருமே அந்த ஆத்துக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அந்த ஆத்தோட ஒரு கரையில ஏதோ ஒரு மாதிரி வினோதமான ஒரு லிக்விட் இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய மீன்கள் இறந்து கிடக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஹீரோ கூட ஹீரோனும் அந்த போலீஸ் ஆபீசரும் அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அசிஸ்டன்டும் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க எங்க இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டு சிட்டியோட இன்னொரு இடத்துல இருக்கிற அந்த ஆத்து பகுதிக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோவும் அந்த ஆத்து பகுதி செக் பண்றாரு. அப்ப ஹீரோட கண்ணுல வினோதமான ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து ஒரு எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டாக் நடந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய மீனா இருந்தா இந்த கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். இந்த ஏரியாவை ஃபுல்லா செக் பண்ணா அது எப்படியாவது வெளியில வந்துரும் அப்படின்னு ஹீரோவும் ஒரு பிளான் பண்றாரு. அதுக்கு ஏத்தாப்புல இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சு கொலை நடந்த அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம், கொலை நடந்த இந்த இடத்துல இருந்து அப்படியே வளைய வச்சு 2 பக்கத்துல இருந்து அணகட்டின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப ஒரு இடத்துல பெருசா ஏதோ ஒண்ணு வேகமா போற மாதிரி அந்த ஆபீசர் பாக்குறாரு. உடனே அதை எல்லாருமே நோட் பண்றாங்க. ஹீரோவும் வேகமா ஒரு வாட்டர் பைப் மூலமா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அதே நேரத்துல எதிர்த்தாப்புல ஹீரோனோட குரூப் தான் வளைய வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப ஹீரோவுக்கும் ஹீரோனோட குரூப்புக்கு நடுவுல தான் அது நீந்தி வந்துகிட்டு இருக்கு. அதை எல்லாருமே கவனிச்சிடுறாங்க. அதை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ துப்பாக்கியோட ரெடியா இருக்கும்போது ஹீரோன் கிட்ட வந்த உடனே டக்குன்னு அது மறைஞ்சு போயிடுது. அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இது இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் வளைய வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரவுண்டுக்குள்ள அதை கொண்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்குள்ளதான் இது இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு நைட் ஆயிடுது. இப்ப அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே துப்பாக்கியோட ரெடியா இருக்க, அப்ப திடீர்னு அங்க இருக்கிற போட்டை ஏதோ ஒண்ணு தள்ளி விட அதுக்குள்ள இருந்த 3 பேர் கீழே விழுந்துடுறாங்க. அதனால ஆளுக்கு அது என்னன்னு தெரியாம சுட ஆரம்பிக்கிறாங்க. கீழே விழுந்த ஒருத்தன் கொடூரமா கொல்லப்படுறான். அந்த இடமே ரத்த களமாகுது. ஆனா கடைசியா எப்படியோ பிடிச்சிட்டாங்க போல. அது வேற எதுவும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பிரான மீன். அதை பார்த்தா மீட்டேட் ஆன மாதிரி இருக்கு. அந்த மீனோட உடம்புலயும் சில காயங்கள் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இறந்து போனவங்களோட டெட் பாடி இருக்கும்ல, அதுல இருக்கிற காயங்களும் இந்த மீன் கடிச்ச மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கொடூரமான ஒரு மிருகம் கீறின மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த மீன் அவங்கள கொண்டிருக்காது அப்படின்னு ஹீரோவும் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோனுமே அதைத்தான் நினைக்கிறாங்க. ஆனா இவங்களோட சீஃப் ஆபீசர் இருப்பார்ல, மேலதிகாரி, அவருக்கு இந்த கேஸ் முடிஞ்சா போதும், இந்த கேஸ முடிச்சோம்னா ஏதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மீன் இத்தனை நாள எல்லாருமே கொன்னுச்சு, இந்த கேஸ நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், அவங்கள கொன்ன இந்த மீனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தன்னோட உயர் அதிகாரிக்கு இந்த சீஃப் ஆபீசரும் இன்ஃபார்ம் பண்றாரு. அதனால அந்த உயர் அதிகாரியும் இந்த சீஃப் ஆபீசருக்கு உனக்கு கூடிய சீக்கிரமா பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குசியில இந்த கேஸ நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸுக்கும் அந்த சீஃப் ஆபீசர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இது தவறான ஒரு தகவல் அப்படிங்கிறதுனால ஹீரோனும் ஊட புகுந்து அதை இன்னும் நாங்க டெஸ்ட் பண்ணவே இல்ல, அந்த மிருகம் தான் அவங்கள கொன்னுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு சரியா தெரியல, இவர் அவசரப்பட்டு எல்லாத்தையுமே முடிவு பண்றாரு, இந்த கேஸ க்ளோஸ் பண்றாரு அப்படின்னு பிரஸுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஹீரோவும் இதை இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கல, இந்த மீன் தான் இவங்களை கொன்னுச்சு அப்படிங்கறத எங்களால உறுதியா சொல்ல முடியாது, அந்த ஆத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த சீஃப் ஆபீசரும் இவங்க ஏதோ வளர்றாங்க, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, அந்த பெரிய மீன் தான் அவங்கள கொன்னுச்சு, இனிமே இவங்க 2 பேரும் இந்த கேஸ்குள்ள வரக்கூடாது, இனிமே இவர் தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அதே கம்பெனியை சேர்ந்த, அதாவது அந்த சயின்டிஸ்டோட ஆளுங்க 2 பேரு மறுபடியும் போட்ல போயிட்டு அந்த ஆத்துல ஏதோ ஒரு கெமிக்கலை கலக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது சரியா தெரியல. ஆனா அந்த 2 பேரை திடீர்னு ஏதோ ஒண்ணு உள்ள இழுத்து கொடூரமா கொள்ளுது. அதுக்கப்புறம் பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீஃப் ஆபீசர் இருக்காருல, அவரோட ஆபீஸ்ல இருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரால் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. ஏன்னா காரை எடுத்த உடனே காருக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு பீப் சத்தம் கார்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடியும் ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி பீப் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. காரை விட்டு இறங்கியும் பாத்துறாரு. ஆனா அங்க அப்படி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. காருக்குள்ள வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த சத்தம் அதிகமா கேக்குது. ஏதோ ஒண்ணு அவரை நெருங்கி வர்ற மாதிரியான சத்தம் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஏதோ ஒண்ணு அவரோட காரை அட்டாக் பண்ற மாதிரி இருக்க அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அந்த 2 பேரும் ஆத்துல இறந்து போனாங்க, எல்லாம் அவங்களோட டெட் பாடி பாக்குறதுக்காக இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே
எல்லாருமே கூடியிருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஏதோ ஒண்ணு யோசிக்கிறாரு, என்ன அப்படிங்கறத நமக்கு காட்ட மாட்டாங்க. அடுத்து ப்ரொஃபஸரும் நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப இருட்ட போறதுனால நாளைக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரும் பக்கத்துல என்னோட வில்லா ஒண்ணு இருக்கு, அங்கே போயிட்டு நம்ம போய் தங்கலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் மத்த எல்லாருமே கூப்பிடுறாரு. அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காருல்ல, அவரும் நானும் வரேனே, எனக்கு இந்த கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு மாதிரி அவரும் சொல்ல, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணும்ல, இங்க நடந்தது எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா கேட்பாங்கல்ல, நீங்க அங்கே போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்ல, இல்ல இந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த போலீஸ் ஆபீசரும் கிளம்புறான். இப்ப எல்லாருமே இந்த வில்லாவுக்கு வந்து சேர்றாங்க. அது தண்ணிக்கு பக்கத்துல ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வில்லா. அப்பதான் அந்த ப்ரொஃபஸரும் இந்த இடம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நாங்க யூஸ் பண்ண இடம், இது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படி மாதிரி சொல்றாரு. அந்த வீட்டை ஹீரோவும் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வருது. யாரோ அந்த வீட்டுல இருந்து தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி ஒரு சீன் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரனும் அவனுக்கு அலோகேட் பண்ண அந்த ரூமுக்கு போறான். அது பார்க்கவே ரொம்பவே கிராண்டா இருக்கவும் ரொம்பவே சந்தோஷமா பெட்ல அப்படி படுத்து தூங்கி பாக்குறான். அப்ப அங்க ஒரு பிரேம் இருக்கு. என்னது இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஃப்ரேமை எடுத்து பார்த்தா அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. அப்படி இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே மூக்குக்குள்ள ஏதோ ஒண்ணு சிக்கி இருக்கவும் அதை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப மறுபடியும் இந்த கண்ணாடியை பார்க்க டக்குன்னு ஒரு பேய் உருவம் மாதிரி ஏதோ ஒண்ணு தெரிய பார்த்து பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மெதுவா திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். ஆக்சுவலா அந்த பொண்ணு அந்த பக்கமா இருக்கிற அந்த ரூமுக்குள்ள இருக்கு. ஆனா இவனுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட ரூம் நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணும் இவன் பாக்குறா அப்படின்னு கூட தெரியாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத இவனும் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தமும் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணை காணோம். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனும் அந்த நைட் நேரத்துல ஜாகிங் போய்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஹீரோ இங்க எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அதாவது ஹீரோனோட அப்பா இங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்சிடென்ட்ல மாட்டி காணாம போயிருப்பாரு. அவரை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சேர்ந்து வந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த ப்ரொஃபசர் கூட இருக்கிற ஒரு பொண்ணு, அவரோட பிஏ போல, அதே மாதிரி ப்ரொஃபசர் கூட இருக்கிற ஒரு பாடி கார்டு, ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க போல. அவங்க காட்டுக்கு நடுவுல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் அந்த பொண்ணோட பேரை கூப்பிடுற மாதிரி இருக்கவும் அந்த ரொமான்ஸை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணும் அந்த சத்தம் கேட்கற அந்த பக்கமா போறா. இதைத்தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. எவ்வளோ அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு அந்த ஆத்துக்குள்ள எதையோ பார்த்துட்டு உள்ள போய் கீழே குனிஞ்சு அதை எடுக்கிறா. அப்ப ஏதோ ஒண்ணு அவளை அட்டாக் பண்ணி கொடூரமா கொலை பண்ணுது. அடுத்த நாள் காலையில அவளோட பாடியை பார்த்து அந்த ப்ரொஃபசர் கண் கலங்கி போயிடுறாரு. அந்த பாடி கார்டும் உடஞ்சி போயிடுறான். ஆனா இவங்க லவ் பண்ற விஷயம் அந்த ப்ரொஃபசருக்கு தெரியாது போல. அந்த பொண்ணோட கழுத்துல அந்த நகை கீறல்கள் இருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே நைட்டு காட்டுறாங்க. ஹீரோவும் இப்ப நடு காட்டுக்குள்ள எதே தேடி போற மாதிரியும், அப்ப அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு லேடியவும் ஒரு சின்ன பையனையும் பாக்குற மாதிரி இருக்கு. இதைத்தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. இந்த சீனு தான் அந்த சீனு. இது எல்லாமே ஹீரோக்கு கனவா வந்த மாதிரி டக்குன்னு தூக்கத்துல இருந்து வேகமா எந்திரிக்கிறான் ஹீரோ. அப்படியே மறுபடியும் ஹீரோ தூங்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அந்த ப்ரொஃபசரை காட்டுறாங்க. அவரும் எதையும் யோசிச்சபடியே இருக்காரு. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க இந்த ப்ரொஃபசர் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கூட இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்டோட உடம்பு மியூட்டேட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அவர் ரொம்பவே ஆக்ரோஷமா மாதிரி எல்லாருமே தாக்குற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த ப்ரொஃபசரும் நினைச்சு பாக்குறாரு. இங்க ஹீரோவுக்கு தூக்கமே வரல போல. அவரும் அந்த கேஸ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த ப்ரொஃபசரும் அவரோட பொண்ணோட சின்ன வயசு போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்ப அந்த வில்லாக்கு வெளியில ரெண்டு பேர் காவலுக்கு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் ஒண்ணு வெளியில வருது. அடுத்து அந்த ப்ரொஃபசர் இருப்பார்ல, அவரோட ஜன்னல் கம்பியை உடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவரும் மிரண்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் மத்த எல்லா போலீஸ்காரங்களும் வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபசரோட ரூம் கிட்ட ஜன்னல் கிட்ட இப்படி ஒரு உருவத்தை பார்த்த உடனே எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பயங்கரமான கிரியேச்சரும் அப்படியே வேக வேகமா தாவுது. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா அடிச்சு போடுது. பயங்கரமான ஒரு சண்டையும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல எல்லாருமே அடிச்சு போட்ட அந்த உருவம் ஹீரோ கிட்ட வந்த உடனே ஹீரோவை கொல்ல போகுது அப்படின்னு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவை கொல்லாம ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்த மாதிரி அப்படியே ஹீரோவை பாத்துக்கிட்டு இருந்துட்டு அங்கிருந்து போயிருது. அது போனதுக்கு அப்புறமா தான் அந்த போலீஸ்காரன் குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல. எங்கது அப்படின்னு சொல்லிட்டு பாதி குளிச்சபடியே ஓடி வரான். அப்பதான் அந்த ப்ரொஃபசரை காட்டுறாங்க. அவரும் முன்னாடி நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த ப்ரொஃபசரும் இன்னொரு சயின்டிஸ்டும் ரெண்டு பேருமே இந்த தண்ணிக்குள்ள நிறைய பேர் மூழ்கி இறந்து போயிடுறாங்க. அதனால அந்த தண்ணிக்குள்ள மூழ்கினாலும் சாகாத மாதிரி மனுஷனை மாத்தணும் அப்படின்னு அந்த ஆத்துல இருக்கிற நிறைய உயிரினத்தை வச்சு இவங்க ரிசர்ச் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா எல்லா டைமும் ஃபெயில் ஆயிருந்திருக்கு. அதனால கோவத்துல அந்த ப்ரொஃபசரும் அந்த மருந்து தூக்கி போடும்போது
இருக்கும்போது பக்கத்துல இருந்த இன்னொரு சயின்டிஸ்டோட கையில அந்த மருந்து பட்டிருக்கு. ஆக்சுவலா அவருக்கு அடிபட்டு அந்த கையில காயம் ஏற்பட்டிருக்கும். அதுல பட்டோனே அவரோட கை வேற மாதிரி மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இத அந்த ப்ரொஃபஸரும் பார்க்க இத பத்தி அந்த ப்ரொஃபஸரும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட பேச இத நம்ம சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்ல, ஆனா அந்த சயின்டிஸ்டும் நாம இதுக்காக தானே போராடிக்கிட்டு இருந்தோம், நானே எக்ஸ்பெரிமெண்டா மாறுறேன் அப்படின்னு அவரு வில்டிங்கா அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி இவரு அந்த சீனை நினைச்சு பாக்குறாரு. ஆனா அவரு போக போக ரொம்பவே உக்கிரமா கோவமா நடந்துக்கிற ஆரம்பிக்கிறாரு. அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போயிருக்காரு. இது எல்லாத்தையுமே இப்ப அந்த ப்ரொஃபஸரும் ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் மத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு. ஆக்சுவலா அந்த சயின்டிஸ்ட் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பா தான். ஹீரோ ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு எங்க அப்பா காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிருப்பாருல, அந்த சம்பவத்தை தான் அந்த ப்ரொஃபஸரும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. ஹீரோட அப்பா காணாம போனதுக்கு அப்புறம் ஹீரோட அம்மா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. அதனால இன்னும் உடம்பு சரியில்லாம ஆகி கொஞ்ச நாள்ல இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கேன்சர் இருந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. அப்ப ஹீரோ வெளிநாட்டுல படிச்சு இருந்திருக்காரு. ஹீரோட அப்பா தன்னோட பையன் நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னோட பையன் கிட்ட மறைச்சு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த ப்ரொஃபசர் ஏற்கனவே ஹீரோவை மீட் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதை இப்ப ஹீரோவும் நினைச்சு பாக்குறான். அன்னில இருந்து ஹீரோ வந்து ப்ரொஃபசரும் ஹீரோவோட அப்பாவை தான் தேடி இருந்திருக்காங்க. அவரோட வேற ரிப்போர்ட்ஸை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப எல்லாருமே அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அவரை பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அவரை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அவரை குணப்படுத்துறதுக்கு நீ எல்லா முயற்சியுமே எடுக்கிறேன் அப்படி சொல்ல, ஆனா போலீஸ்காரங்க எல்லாரும் நிறைய பேர் அவர் கொண்டிருக்காரு, அதனால அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்றதா இருந்தா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி அவரை முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் அடைக்கலாம், அவரை கியூர் பண்றதுக்கான மருந்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அவரை கூட்டிட்டு போயிட்டு சரி பண்ணல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் ரொம்பவே சோகமா பாத்டப்ல உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவருக்கு ஒரு சில சம்பவங்கள்ல ஞாபகம் வருது. ஹீரோவோட அப்பா கூட ஹீரோ சின்ன வயசுல இருந்த மாதிரியும், அடுத்ததா காட்டுக்குள்ள அவர் தனியா நடந்து போற மாதிரியும், அவரோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தமெல்லாம் கேக்குது. இது எல்லாமே ஹீரோவுக்கு கனவா வருது. ஹீரோ அந்த பாத்டப்போட தண்ணிக்குள்ளேயே தூக்கிட்டாரு போல. இப்ப எப்படியே கஷ்டப்பட்டு எப்படி எந்திரிச்சிடுறாரு. அந்த சத்தம் கேட்டு ஹீரோயினும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஒண்ணுமில்ல அப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போதான் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் இப்படித்தான் அவருக்கு அவரோட அப்பாவோட ஞாபகங்கள் அடிக்கடி வரும். சில நேரத்துல அவங்க அம்மாவை பத்தியும் அவங்க அப்பாவை பத்தியும் கனவுல வரும். இப்படிதான் அரண்டு கிட்ட எந்திரிப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரர் இருக்கான்ல, ஆக்சுவலா அவன் ஒரு காமெடி பீஸ், நிறைய இடத்துல காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் அந்த பக்கமா அந்த ப்ரொஃபசர் போய்கிட்டு இருப்பாரு. அந்த ப்ரொஃபசரை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே அப்படின்னு நைஸா கூப்பிடுறான். இவன் என்ன சொல்ல போறா அப்படின்னு தெரியாம ப்ரொஃபசரும் கிட்ட வர, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும், அதாவது நான் இருக்கிற ரூம்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ரூமை ஈஸியா பார்க்க முடியுது, அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு ட்ரெஸ் மாத்திரத்தை நான் பார்த்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு பக்கத்துல தான் ஹீரோன் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் நின்றுகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்னது என்னைய பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறா. இல்ல நான் தெளிவா புரிய வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த கண்ணாடி மேல ஒரு போட்டோ ஒண்ணு மாட்டி இருந்துச்சு, யதார்த்தமா எடுத்தேன். அப்பதான் அந்த பக்கமா ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு தெரிஞ்சா, அவர் ட்ரெஸ் மாத்தினா நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல, நடிக்காத நீ பாத்திருப்ப அப்படி சொல்லி பயங்கரமா அடிக்கிறா. அப்பதான் அந்த ப்ரொஃபஸரும், இது நான் வீட்டுக்காக கட்டல, ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கட்டப்பட்ட வீடு தான், இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமை கண்காணிக்கிறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கட்டினது, எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்ணும்போது இது ஒன்ன மட்டும் நான் ரெனோவேட் பண்ண மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரனும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் பேசாம சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல எல்லாருமே அந்த ஆத்துக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அதாவது ஹீரோட அப்பா ஒரு மான்ஸ்டரா மாறி இருப்பார்ல, அவரை பிடிக்கிறதுக்காக அவர் அந்த ஆத்துல இருந்து வெளியில வர வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்றாங்க. அந்த ஆத்துல இருக்கிற ஒரு கெமிக்கலை ஊத்தி அந்த ஆத்துல இருக்கிற இடத்த ஃபுல்லா எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மான்ஸ்டரா மாறி போன ஹீரோட அப்பா வெளியில வராரு. வந்தவர் அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் போட்டு பயங்கரமா கொல்ல, ஹீரோனுமே ஒரு பக்கம் துப்பாக்கி வச்சு சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த போலீஸ்காரனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்காரு. அதனால ஹீரோவும் உள்ள புகுந்து துப்பாக்கி எடுத்து அவரை சுடலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா ஹீரோவால சுட முடியல. அந்த ப்ரொஃபஸரும் சுடு சுடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம ஹீரோவும் சுட, அது ஹீரோவோட அப்பாவோட முகத்தை உரசிட்டு போகுது. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு தன்னை சுட்டது ஹீரோ தான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சிருது. ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நிலைமையில தன்னோட அப்பாவை பார்த்த உடனே மனசு உடைஞ்சு போயிடுறான். பழைய நினைவுகள்லாம் அடிக்கடி அவனை வந்து தொல்லை பண்ணுது. ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான். ரூமுக்கு வந்து பயங்கரமா உட்கார்ந்து அழுகுறான். அதுக்கப்புறம் நைட்டு அந்த காட்டுக்குள்ள ஹீரோ இருக்கிற மாதிரியும் அங்க ஹீரோவோட அப்பாவை பாக்குற மாதிரியும் ஹீரோவுக்கு மறுபடியும் கனவு வருது. மறுபடியும் பயந்துகிட்டு எந்திரிக்கிறான்.
மறுபடியும் ஹீரோவோட அப்பாவோட ஞாபகம் வந்து ஹீரோவை பயமுறுத்த அதனால முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குவோம், அதை ஆஃப் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஹீரோவும் வெளியில எங்கேயோ போயிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரான். அப்ப வெளியில காவலுக்கு நின்று இருந்தவன் இந்த நேரத்துல எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிடுறான். வீட்டுக்கு வந்த ஹீரோவும் தன்னோட அப்பாவோட தான் இருந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம அவர் மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் அவர் பண்ற அந்த கொலைகள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப மான்ஸ்டரா மாறி போன ஹீரோவோட அப்பா அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல வெளியில இருக்க காவலுக்கு நின்று இருந்தவன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக ஒரு பக்கமா போக அப்படி போனவன மான்ஸ்டரா மாறி போன ஹீரோவோட அப்பாவோட உருவம் டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டு கொடூரமா கொண்டு போட்டுருது. இது அடுத்த நாள் காலையில தான் அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இப்படி தொடர்ந்து நடக்கிறதுனால எல்லாருமே ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. அப்படி அந்த இறந்து போன அந்த ஆபீசரோட உடம்ப பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஹீரோக்கு பின்னாடி இருந்த அந்த ப்ரொஃபசர் ஹீரோட தலையில கன்னை வச்சு உன் பையனை கொல்ல போறேன், கொல்லக்கூடாதுன்னா உடனே தண்ணியில இருந்து வெளியில வா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸரும் ஹீரோவை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாரு. அந்த ப்ரொஃபஸரோட ஆளுங்களும் மத்தவங்கள கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாங்க. ஹீரோனும் அந்த போலீஸ்காரனும் நைஸா துப்பாக்கி எடுக்க பாக்குறாங்க. அந்த ப்ரொஃபஸரும் 3 தடவை என்றாரு. இன்னும் வராம இருக்கவும் ஹீரோவை சுட போற அந்த நேரத்துல ஹீரோட அசிஸ்டண்டோ ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த ப்ரொஃபஸர் ஹீரோட அசிஸ்டண்டோட கையிலேயே சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அந்த போலீஸ்காரனும் துப்பாக்கி எடுத்து மத்தவங்கள கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட இப்படி மாத்தி மாத்தி துப்பாக்கி நீட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பாவோட அந்த மான்ஸ்டர் உருவம் அங்க வந்தது பயங்கரமா எல்லாருமே போட்டு தாக்க ஆரம்பிக்கிறது. போலீஸ்காரங்க ப்ரொஃபஸரோட ஆளுங்க அப்படின்னு பார்க்காம எல்லாருமே போட்டு பயங்கரமா கொல்ல ஆரம்பிக்க ஹீரோனும் அந்த போலீஸ்காரங்களும் அதை சுட்டு பிடிக்க பாக்குறாங்க. ஆனா முடியல. ஒரு பக்கம் அந்த ப்ரொஃபஸரை அவங்க ஆளுங்க ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு ஒளிய வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ப்ரொஃபஸரை அந்த உருவம் வழிமறைச்சு அவரை கொல்ல போகும்போது அங்கே ஹீரோவும் ஹீரோனும் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே அடிச்சு போட்ட அந்த உருவத்தை ஹீரோவும் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாரு. அந்த உருவத்தை தன்னோட அப்பாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக ஹீரோட அப்பா சின்ன வயசுல ஹீரோவுக்கு ஒரு பாட்டை ஒண்ணு பாடிருப்பாரு. அந்த பாட்டை இப்ப ஹீரோவும் பாட அது அந்த உருவத்தை ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்குது. அப்ப அந்த ப்ரொஃபஸரும் அவர் ரொம்பவே மோசமானவன், மான்ஸ்டரா மாறிட்டான், எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்கான், அதனால அவனை சுட்டு கொல்ல அப்படின்னு திரும்ப ஹீரோவை பார்த்து சொல்ல, ஆனா ஹீரோ மான்ஸ்டரா மாறி போன தன்னோட அப்பாவை கொல்லாம அந்த ப்ரொஃபஸரை கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி ப்ரொஃபஸரும் குழம்பி போய் நிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவரை நான் சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கெஞ்சி கேட்கறான். அந்த நேரத்துல ப்ரொஃபஸரோட ஆளுங்க வந்து ஹீரோவையும் சுட்டுறாங்க, அந்த உருவத்தையும் சுட்டுறாங்க. ப்ரொஃபஸரோட ஆளுங்க துப்பாக்கி முனையில எல்லாருமே வளைச்சு பிடிக்க அப்பதான் எல்லாருக்குமே புரிய வருது. நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா ஒரு 2 பேர் இறந்துருப்பாங்கல்ல, அவங்களோட உடம்புல மட்டும் இந்த மிருகம் தாக்கின மாதிரி நகை கீறல்கள் இருக்காது. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த ப்ரொஃபஸர் தான் ஆக்சுவலா இந்த உருவத்தை பிடிக்கிறதுக்காக மறுபடியும் கொலைகள் நடக்கிற மாதிரி செட்டப் பண்ணிருப்பாரு. ஹீரோவுக்கு அப்பவே சந்தேகம் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த உருவத்தை பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோவுமே இங்க வர வச்சு இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த உருவத்தை ரிசர்ச்சுக்கு கொண்டு போறதுக்காக தான் அதை உயிரோட பிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் இப்ப போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ பண்ண குற்றத்தெல்லாம் ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல, யாரு இந்த 2 போலீஸ்காரங்க தானே அப்படின்னு சொல்லி பின்னாடி நெடுக்க இருக்கிற இன்னும் 2 போலீஸ்காரங்களை அந்த ப்ரொஃபஸர் சுட்டே கொன்னுறாரு. இப்ப இருக்கிறது ஹீரோனும் அந்த போலீஸ் ஆபீசர் மட்டும்தான். அதை பார்த்து கடுப்பான ஹீரோனும் அந்த போலீஸ் ஆபீசரும் ப்ரொஃபஸரோட ஆளுங்களோட கையில இருந்த அந்த துப்பாக்கியை பிடுங்கி ப்ரொஃபஸரை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி இப்பவே உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன் பாரு அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, அப்ப அந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் வருது. கால் பண்ணி இருக்கிறது அந்த போலீஸோட உயர் அதிகாரி தான். இவரும் விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல, ஆனா அந்த உயர் அதிகாரி இந்த கேஸை இதோட விட்டுரு, திரும்பி வா அப்படின்னு திரும்ப இந்த போலீஸ் ஆபீசர் என்னதான் சொன்னாலும் அந்த மேலதிகாரி அதே தான் திரும்பி சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஒரே கூட்டாளி தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிய வருது. ஆனா அந்த போலீஸ் ஆபீசரும் போன கீழே தூக்கி போட்டுட்டு வால்கர் சரணடைஞ்சிரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் அந்த ப்ரொஃபஸரை சுட போக என்ன சுற்றுவியா அப்படி சொல்லி ஹீரோனை மிரட்டிக்கிட்டு கிட்ட போறாரு. அப்பதான் அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. ஹீரோட அப்பா உயிரோட அவங்களுக்கு பின்னாடி நின்னு அந்த ப்ரொஃபஸரோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அவரை பார்த்து ப்ரொஃபஸர் அதிர்ச்சியாகி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அப்ப இங்க இருக்கிற இந்த மான்ஸ்டர் உருவம் யாரு அப்படின்னு கேட்க, அப்போதான் ஹீரோட அப்பாவும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோட அப்பாவோட காயத்துல அந்த மருந்து பட்டு ஹீரோட அப்பா மீட்டுட்டு ஆக ஆரம்பிச்சிருப்பாருல, ஆக்சுவலா அன்னைக்கு இந்த ப்ரொஃபஸரும் ஹீரோட அப்பாவோட உருவம் மாறத பார்த்துட்டு அவரை வற்புறுத்தி தான் அடைச்சி வச்சு அவரை டெஸ்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. அப்படி ஒரு இடத்துல ஹீரோட அப்பாவை லாக் பண்ணும்போது அவருக்கு பக்கத்துல
பக்கத்துல இன்னொரு நபரை ஒரு ஹியூமன் டெஸ்டிங்கா ஹீரோட அப்பாவுக்கு தெரியாம அந்த ப்ரொஃபசர் அடைச்சு வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே விலங்குகள் மேலதான் அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. தனக்கு சொல்லாமலேயே இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால ஹீரோட அப்பாவும் கோவமாயிடுறாரு. எப்படியாதுங்கிறது தப்பிக்கணும், இந்த பையனுமே காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சு 2 பேருமே தப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேகமா ஹீரோட அப்பாவும் தன்னோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஹீரோவோட அம்மாவை ஏற்கனவே அந்த ப்ரொஃபசர் கொன்னு போட்டிருப்பாரு. அதை பார்த்த உடனே பயங்கர கோவத்திலையும் அழுது கத்துறாரு ஹீரோட அப்பா. அவரால் இப்ப எதுவுமே பண்ண முடியலங்கிறது தப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவரோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வேற இடத்துல இருக்கிற அவரோட இடத்துக்கு போறாரு. அங்கே போயிட்டு அவரே சரி பண்றதுக்காக மருந்த எப்படி கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி தன்னோட கையில போட்ட உடனே அவரோட கையும் சரியாயிடுது. அது மட்டும் இல்லாம இப்ப அங்கிருந்து ஒரு பையனை காப்பாத்தி எப்படியாவது இங்கிருந்து உயிர் பழிச்சுக்க அப்படின்னு அனுப்பி வச்சிருப்பாருல, அந்த பையனை பல மாசமா தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் ஒரு மான்ஸ்டராவே மாறி இருப்பான். அந்த மான்ஸ்டர் தான் இந்த மான்ஸ்டர். தன்னை மாத்தின மாதிரியே அந்த பையனையும் குணப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா நினைக்க, ஆனா அந்த பையனுக்குள்ள பழி வாங்குற உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. தன்னை இப்படி பண்ண எல்லாருமே கொடூரமா கொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். ஆனா ஹீரோவோட அப்பாவும் அப்பெல்லாம் நீ நினைக்க கூடாது, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சக்தியை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவனை நிறைய பேசி சரி பண்ண நினைக்கிறாரு. அந்த உருவத்தால தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறையனா இவங்களை பழி வாங்குற உணர்ச்சியோட அந்த உருவம் கிட்ட வரும். சில நேரத்துல ஹீரோட அப்பா அந்த உருவத்தை சமாதானம் பண்ணி அடக்கி வைப்பாரு. ஆனா சமீப காலமா அவரால் அடக்க முடியாம போயிருக்கும். அதனாலதான் ஹீரோ தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாருமே கொன்றுவா அப்படின்னு பயந்து ஹீரோட அப்பா தன்னோட பையனோட போட்டோவை அந்த உருவத்துக்கிட்ட காட்டியிருப்பாரு, இவனை நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. அதனாலதான் அன்னைக்கு அந்த உருவம் ஹீரோவை பார்த்த உடனே எதுவுமே பண்ணாம போயிருக்கும். ஆனா இந்த ப்ரொஃபசர் இருக்காருல்ல, இவன் தான் உண்மையான வில்லனே. இவன் அந்த ஆத்துல இருக்கிற உயிரினங்களை வேற மாதிரி மியூட்டேட் பண்றதுக்காக அதை தன்னோட ரிசர்ச்சுக்காக நிறைய பயன்படுத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மான்ஸ்டரா மாறின இந்த உருவத்தையும் பிடிச்சி அதை வச்சு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக தன்னோட ஆளுங்களையே கொன்னு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் வலை போட்டு ஒரு இடத்துல இந்த உருவத்தை பிடிச்சிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அங்க அந்த மான்ஸ்டர் மாதிரி இன்னொரு பெரிய மீன் இருக்கும்ல, அந்த மீன் அங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த உருவம் வந்து அந்த படகுல இருந்து கீழே விழுந்தவங்களை காப்பாத்தி இருக்கும். இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோட அப்பாவும் எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்குமே தெரியும். ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு ஹீரோட அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு கனவு வந்து ஹீரோக்கு வந்திருக்கும்ல, அது எல்லாமே உண்மையிலே நடந்தது. அன்னைக்கு ஒரு நாள் அலாரம் அடிச்சிருக்குமே. அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயோ போயிட்டு வந்திருப்பாருல, அன்னைக்கு முன்னாடியே ஹீரோட அப்பா ஹீரோக்கு எப்படி மெசேஜ் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஒரு இடத்துல மீட் பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோ போயிட்டு ஹீரோட அப்பாவை மீட் பண்ணிருப்பான். அன்னைக்கு நான் ஹீரோக்கு எல்லா விஷயம் தெரிய வந்திருக்கும். அதுல இருந்து ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த ப்ரொஃபசரும் ஒரு மேட் சயின்டிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறான். இந்த ரிசர்ச்சை நான் கைவிட முடியாது, இதை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும், நிறைய பேர் தனிக்குள்ள போயிட்டு சாக மாட்டாங்க, இதை நான் கண்டிப்பா முடிச்சுதான் ஆவேன் அப்படின்னு விடாப்பிடியா இருக்கான். ஆனா இது மூலமா நீ பல பேரை கொண்டுகிட்டு இருக்க அப்படின்னு இந்த ஹீரோவோட அப்பாவும் சொல்ல, நிறைய பேர் வாழ்றதுக்கு சில பேரை தியாகம் பண்றது ஒண்ணு தப்பு இல்லை அப்படின்னு அந்த ப்ரொஃபசரும் முட்டாள்தனமா பேசுறான். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசரும் உன்னாலையும் உன்னோட பையனாலையும் என்ன தடுக்கவே முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்னோட பையனால தடுக்க முடியாது, ஆனா என்னோட இன்னொரு பையனால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா அந்த மான்ஸ்டரா மாறின அந்த பையனை தன்னோட பையனாவே நினைச்சுதான் வளர்த்திருப்பாரு. இப்போ அந்த மான்ஸ்டரும் எல்லாருமே போட்டு பயங்கரமா அடிக்குது. ஹீரோவும் ஹீரோனும் போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த ப்ரொஃபசரோட ஆளுங்களை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த ப்ரொஃபசரும் அவரோட பாடிக்காரோட வேறோட இடத்துக்கு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அந்த கோயிலுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே ஹீரோனும் அந்த போலீஸ் ஆபீசரும் ப்ரொஃபசரோட ஆளுங்களை சுட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஹீரோவும் அவரோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அவரோட அசிஸ்டன்டோட அவங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. இப்ப கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிற ப்ரொஃபசரையும் அவரோட அடியாலையும் அந்த உருவம் முன்னாடி வந்து மறைக்குது. ஒரு பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையில அந்த பாடிகார்டை அந்த உருவம் கொன்னு போட்டுடுது. ப்ரொஃபசரோட ஆளுங்களை ஹீரோனும் அந்த போலீஸ்காரரும் அதே மாதிரி ஹீரோவும் சுட்டு கொன்னுகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த ப்ரொஃபசர் யாருக்குமே தெரியாம ஹீரோவை குத்தி கொன்னுலாம் அப்படின்னு ஒரு கத்தியோட வர, அதை பார்த்த ஹீரோட அப்பா நடுவுல பூந்து ஹீரோவை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ப்ரொஃபசரை சுட்டு கொன்னுறாரு. இதை பார்த்து கடுப்பான அந்த உருவமும் ப்ரொஃபசரோட ஆளுங்க மேல தாவி கொல்லலாம் அப்படின்னு போகும்போது ப்ரொஃபசரோட ஆளுங்களும் அந்த உருவத்தை பயங்கரமா சுட்டுறாங்க. பயங்கரமா காயம் பட்டுருது அந்த உருவம். இருந்தாலும் எல்லாருமே கொன்னுடுது. செத்துக்கிட்டு இருக்கிற அந்த உருவத்தை தன்னோட மடியில போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பா. கடைசியில அந்த உருவமும் இறந்து போக, அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து சுடுற ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோவோட அப்பாவை இன்னும் சாகாத அந்த ப்ரொஃபசர் யாருக்கும் தெரியாம பின்னாடி இருந்து சுட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரையுமே சுட்டு கொன்னுறாங்க. ஆனா அப்பதான் அந்த ப்ரொஃபசர் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ப்ரொஃபசர் ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவை பார்த்திருப்பார்ல, அது அவரோட பொண்ணு தான். சின்ன வயசுல இருக்கும் போது அதே ஆத்துல விழுந்து இறந்து போயிருப்பா. அவளை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியில தான் இனிமே யாரும் சாகக்கூடாது, தண்ணிக்கு அடியில மனுஷங்க வாழணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்காக இந்த ரிசர்ச்சை ரொம்பவே கொடூரமா பண்ணிக்கிறது இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு மத்த போலீஸ்காரங்களை வந்துடுறாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட அப்பாவும் இறந்துகிட்டு இருக்காரு. பல வருஷங்களா ஹீரோவை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னும் ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கான்டாக்ட் பண்ணாம இருந்தேன், என்னை மன்னிச்சிரு, உன் கூட என்னால இல்லாம போனதுக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோட அப்பாவும் பேசுறாரு. அப்படியே ஹீரோட அப்பாவும் இறந்து போக ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த ஆத்தைய காட்டுறாங்க. அந்த ஆத்தோட இன்னொரு இடத்துல ப்ரொஃபசர் மாதிரி இருக்கிற இன்னொரு குரூப் அது எல்லாத்தையுமே பைனாகுலரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க நடக்கிறத பார்த்து பயங்கரமா கோவப்படுறான். ஆக்சுவலா இவன் ப்ரொஃபசரோட ஆளா இல்ல ப்ரொஃபசருக்கு இன்னொரு பையன் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சரியா தெரியல. அந்த இடத்துல இருந்து அந்த உருவத்தோட பாடிய போலீஸோட கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துக்குள்ள யாரோ புகுந்து போலீஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த பாடியை எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.